சொல்லுங்க தம்பி. அஷத் தம்பி. மந்த்லி கேண்டில் போங்க ப்ரோ. மந்த்லி போயாச்சு. இதுல வந்து இப்போ கரண்டா இருக்க அந்த கிரீன் கேண்டில் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அதை அந்த கிரீன் கேண்டில் கீழே லோ, அந்த லோ சப்போர்ட் எடுத்துக்கலாம் கீழே ப்ரோ. இதை சொல்றீங்களா இல்லை கீழே வர சொல்றீங்க? கரண்ட் மார்க்கெட் இது. ஓகே, இதை நான் வந்து சப்போர்ட் ஆகிட்டேன். அதுதான் ஓகே, ஏட்டாச்சு. சப்போர்ட் எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு ஹை இருக்கையில் ஹை, அந்த மந்தோட ஹை ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்கிறது வந்து கீழே வருது. கரெக்டாக இருக்கு. அது வீக்லியில் போய் பார்த்துக்கலாமே. ரெசிஸ்டன்ஸ் இது மார்க்கெட்டோட ட்ரெண்ட். மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் என்னவா இருக்கு? ட்ரெண்டு இப்போ வந்து அப் ட்ரெண்டு போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ கரண்ட்டாக இருக்க லெவலு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா? ட்ரெண்டானா அதாவது ரிஜெக்ட் ஆனது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு கீழே வந்தால் என்னோட ட்ரெண்டு, இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தானா? அப் ட்ரெண்ட். சிம்பிள். ஆமாம். இந்த இடம் வந்து ஒரு கீழே லெவலாக நீங்கள் பேஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? ஆமாம். நைஸ். நெக்ஸ்ட் என்ன வீக்லிக்கு போயிடுவா? வீக்லிக்கு போயிடலாம். அதோட அதுக்கு மேலே உள்ள லெவல் நல்ல கீழே லெவல் தானே ப்ரோ? லைன் சார்ட் அதான் அதுக்கு மேலே. இப்போ நீங்கள் போட்டிங்களா அதுக்கு மேலே உள்ள லெவலில் நான் கீழே லெவல் தானே ப்ரோ? நல்ல கீழே இது கீழே லெவல் வீக்லியில் போய் பார்த்துக்கலாம் மட்டும். இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுங்கள். ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? அதான் ப்ரோ, அதுக்கு மேலே இருக்கிறது நல்ல கீழே லெவல். இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்கே நல்ல கீழே லெவல் தான். ஓகே, இப்போ ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட்லாம ஒரு டவுன் ட்ரெண்ட் போடுங்களேன். புரியல. ஆனால் இங்கேருந்து ப்ரோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனா? அழகா நீங்கள் அப் ட்ரெண்ட் லைன் இங்கே ஒன்று போடலாம்ல. ஆமாம், இங்கே நீங்கள் சொல்கிறீங்களா? ட்ரெண்ட் லைன் போடலாமா? ஓகே. ரெசிஸ்டன்ஸ் போடலாமா? அவ்வளவோ இருக்கு, பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆமாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான், நல்ல கீழே லெவலில் ரிஜெக்ட் ஆகிட்டான். வீக்லி கீழே லெவலில் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த லெவலில் பிரேக் பண்ணானா மார்க்கெட் என்ன ஆகும்? அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பை போகலாம். ஓகே, ஸோ இப்போ டெய்லிக்கு போமா? போகலாம் ப்ரோ. டெய்லியில் இப்போ எங்கே இருக்கா மார்க்கெட்? போகலாம் ப்ரோ. லெவலில் இருக்கானா? ஆமாம் ப்ரோ, கீழே மார்க்கெட் என்ன ஆகுது சான்சஸ் இருக்கு? இல்லை ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போட்டு வாய்ப்பு இருக்கா? இந்த கீழே பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா செல்லு, இல்லைனா பை. ஓகே, என்ன பண்ணலாம்? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. க்ளோஸ் வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. செல் போகலாம். ஏதாவது ட்ரெண்ட் லைன் போடலாமா? சப்போர்ட் வரைக்கும் செல் போகலாம். செல் போகலாமா? என்ன ப்ரோ? செல் போகலாமான்னு ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் சப்போர்ட் வரைக்கும் செல் போகலாம் ப்ரோ. கீழே பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணலாம் ஒன்றும். ஆமாம், சரி. நீங்கள் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகலாம். செல் போகலாம். செல்லு போகலாமா? செல்லு போகணுன்னா ஒன்று நீங்கள் இங்கேயே போயிருக்கீங்க, இந்த கேப்பில் போயிட்டு போகலாமா? இல்லை ப்ரோ, கேப்பில் போகலாமா? ட்ரெண்ட் லைன் ப்ரோ, இந்த கேப்பில் போகலாமான்னு கேட்டேன். போயின்னா இந்த இடத்துல செல் போயிருக்கணும், இந்த கேப்பில் போயிட்டு செல் போகலாமா? இல்லை ப்ரோ, எங்க நான் இது வரைக்கும் சொல்ல, இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் செல் போகலான்னு சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே.
ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ சொல்லுங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் பேர் என்ன? இது வந்து மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் பர்பஸ் என்னவா இருக்கும்? பை போலாம். போகலாமா? ஸோ அதேமாதிரி சப்போர்ட் லெவலில் நம்ம கேட்ட மாதிரி மாற்றிக்கலாமா? அதாவது கீழே வச்சு மாற்றிக்கலாமா மார்க்கெட்டு? மாற்றிக்கலாம். ஸ்விங்கு காய்க்கலாமா? லைக் மாற்றிக்கலாம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கம் பேக்கா? சரி ப்ரோ. இப்படி போகலாமா? பாசிபிலிட்டி இருக்கா? ட்ரை பை பண்ணலாமா? போலாம். இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் போலாம் ப்ரோ. இல்ல பை போயிடலாம். Are you sure? பை போயிடலாம் ப்ரோ. Are you sure? ஷுவர் தான் ப்ரோ. மார்னிங் ஸ்டார் வந்துச்சுல ப்ரோ, பை போயிடலாம். ஸ்டாப் லாஸ் அந்த விக்கோ அந்த சப்போர்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ். ஓகே டார்கெட் இது வைக்கலாமா? 1:2 வைக்கலாமா? டார்கெட் 1 வந்து 1:2 வைக்கலாம். ஓகே ரன் பண்ணவா? Are you sure? தம்பிக்கு ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ. ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ பார்ப்போம். பண்ணுங்க. ஆக்சுவலி 1:1 கிட்டா 1:1 கிட்டானா என்ன பண்ணுவோம்? 1:2 ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு மாற்றிடுவோம். ஓகே ஸோ 1:2 ஆயிடுச்சா? சூப்பர். ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சான்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ ப்ரோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குல்ல, ஆமாம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா உன்னோட பை போகலாம் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். க்ளோஸ் வச்சுட்டா நெக்ஸ்ட் பை கேண்டில் பண்ணலாம். பார்ப்போம் ப்ரோ, மார்க்கெட் பார்ப்போம். பை போகலாம். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. கீழே க்ளோஸ் இருக்குதா? சரி போகலாம் ப்ரோ. சரி போகலாமா? ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு இது ப்ரோ, அந்த லைன் அதுக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா செல் போகலாம். பைடா ரன் பண்ணுங்க. விட்டல்டி விடுறாரு. ஆடிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நானே மெதுவா தானே சொன்னேன், கேட்டுருச்சா? இப்ப சொல்லுங்க. அது க்ளோஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சாதானே ப்ரோ செல்லு சொன்னோம். நான் பைன்னு நான் சொன்னேன். இப்போ சொல்லுங்க. பை தான் ப்ரோ. பை போலாமா? போலாம் ப்ரோ. நான் அந்த கார்டு எடுத்து உள்ள வைன, இந்த கார்டை எடுங்க. இல்ல ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பை போலாம் ப்ரோ. வேணாண்டா. Are you sure? பை போலாமா ப்ரோ? 1:1 ஆக்கலாம் ப்ரோ. 1:1 1
அரே கொப்பமா இருக்கே. உங்களோட இடத்துல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. சொல்லுங்க. நான் பண்ணேன். யோசிக்கிறேன் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிஜிஎம் போடலாமா? அவ்வளோ குழப்பி விடாதீங்க கொஞ்ச நேரம். பைய போலாம் ப்ரோ. பை போலாம் ப்ரோ. போலாமா? போச்சு போலாம் ப்ரோ. போச்சு போம் ப்ரோ. சாரு ஓரங்கா சார். சரி உங்க ஆசை எனக்கு போகாத போகாத. ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா போடாதுல, ஏங்க அவளை போட்டு பச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாமா பிரேக்? அவர் எப்படி கான்ஃபிடென்ட்டா போலாம்? நல்லா குழப்பி விட்டேன். தெளிவா சூப்பர் சூப்பர். ஓகே சைன் ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ யார் பேசுறது? எங்க ஃபோன் பேசுறாரா? அவள் தான்டா கோல்டு, அதனால தான் கோல்டு எடுத்தேன். ஐயா சார் இது வந்து நல்ல வொலட்டிலிட்டி கொடுக்கும், ஆனா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கோல்ட மட்டும் பத்தி பேசாதீங்க தயவு செய்து சொல்றேன். இன்னைக்கு $30 எடுத்தேன், $30 லாஸ். ஆமா உங்களுக்கு தான் சொல்றது, வொலட்டிலிட்டி நிறைய இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி லாஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஆக்சுவலா ஏன் திமிர்த்தனத்தினால தான் லாஸ் ஆனது. மூழ்கி கரெக்டா இருந்திருக்கும். 3% தம்பி ஹரியும் தம்பி ஹரிஷட்டும் 3% சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் அபவுட் கோயிங் டு பி வேற லெவல். ஸோ ஓகே மிரட்டுறாங்களே நல்லா பண்ணிருந்தீங்க.